குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். வெல்கம் டு திங்க் ஸ்மார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நவுன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நேமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இட் டிஸ்கிரைப்ஸ் நேம் ஆஃப் ஏ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங் அப்படிங்கிறது தெரியும். அந்த நவுனில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக 5 கேட்டகரிஸ் இருக்குது. இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். காமன் நவுன்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெசிஃபையாக சொல்லாமல் காமனான சொன்னோம்னா அதை காமன் நவுன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பாய், கேர்ள், ஸ்டூடெண்ட். பொதுப்படையான ஒரு பேரால் ஒரு விஷயத்தை நம்ம அழைச்சோம்னா அதை காமன் நவுன் சொல்கிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா, ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். நான் வந்து பாயின்னு சொன்னேன், இங்கே வந்து நான் ஒருத்தனுடைய நேம் சொல்கிறேன், ரவி அப்படிங்கிறேன், ரமேஷ் அப்படிங்கிறேன், ராஜேஷ் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். தனித்தனியாக ஸ்பெசிஃபையாக ஒருத்தருடைய நேமை சொன்னோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். காமனாக சொன்னோம்னா காமன் நவுன். கலெக்டிவ் நவுனுங்கிறது நம்ம ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஹோல், மொத்த கலெக்ஷனையும் ஒரே ஒரு வார்த்தையால், ஒரு யூனிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ பஞ்ச், என்கிட்ட பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குது. கேங்க்கு, என்கிட்ட கேங்க்கு, அதாவது ஒரு பெரிய கேங் நாங்கள் இருக்கிறோம். ஆர்மி, பேர் இப்படிங்கிற வார்த்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு வார்த்தையால் நம்ம வந்து சொல்ல முடியுது. அதை கலெக்டிவ் நவுனுங்கிறோம். மெட்டீரியல் நவுனுங்கிறது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருளை உருவாக்குவதற்கு தேவையான ரா மெட்டீரியல். திஸ் டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட், இது வுட்டால் இருக்குது, இது சில்வரால் ஆனது, இது கோல்டால் ஆனது, டைமண்டால் ஆனதுன்னு நான் சொல்கிறதுக்கு அதை நான் வந்து மெட்டீரியல்னு சொல்கிறேன். இப்போ மெட்டீரியல்னால் ஒரு பொருள் நமக்கு வந்து தெரியும், இது ரா மெட்டீரியல் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அதை மெட்டீரியல் நவுனுங்கிறான். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனுடைய பண்பை வந்து எப்படி வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டு டிஸ்கிரைப் பண்ணுதோ அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுவோம்னா, நம்மளால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து உணர முடியும் ஒழிய நம்மளால் அதை வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ அளவு இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதை அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்ட்ரென்த்து, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ வலிமை அப்படிங்கிறத நம்மளால் வந்து அளக்க முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் சைல்டுஹுட், நம்மளுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சிக்னஸ், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது, எவ்வளவு அளவுங்கிறத நம்மளால் அளக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தன் வந்து கைண்ட்னஸ், நான் ரொம்ப வந்து கைண்டாக இருக்கிறேன், கருணையாக இருக்கேங்கிறேன். அப்போ கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மேக்ஸிமம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய சஃபிக்ஸ் வேர்டால் பின்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாறிடுது. ஒரு வேர்பையோ ஒரு அப்ஜெக்டிவோ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாற்றணும்னா பின்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடிய என்இஎஸ்எஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாற்றிடுது. ஓகே, தேங்க்யூ.